சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஸ்னேகா தான் சிந்துவை மலையிலேருந்து தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிற சிசிடிவி ஆதாரம் மூலமாக ஸ்னேகா மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. நிரூபிச்சனால பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்னேகாவை தூக்கி ஜெயிலில் வச்சுறாங்க. ஸோ ஸ்னேகா பார்த்தீங்க அப்படின்னா, வச்சிடாதீங்க, ஜெயிலில் ஒரு நாள் நீங்கள் வச்சா கூட பார்த்தீங்க அப்படின்னா, என் ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிடும், எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட அப்பா எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அதெல்லாம் முடியாது, உங்கள் பொண்ணை பண்ண தப்புக்கு கண்டிப்பாக வந்து ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சஞ்சய் எல்லாத்தையும் மீறி ஸ்னேகாவை ஜெயிலில் வைக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவா வந்து, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்ன மட்டும் தான் செய்யணும், உன்னால் இனிமேல் என் குடும்பத்துக்கோ சிந்துவுக்கோ ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சிவா வந்து ஸ்னேகாவை திட்டுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் சஞ்சய் தான் காரணம். சஞ்சய் மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா, இனிமேல் சஞ்சய் உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து சொல்லுவாங்க. அப்படி என்ன சஞ்சய் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ஒரு சைடு வந்து அவங்க அம்மாவை திட்டிகிட்டு இருப்பாங்க. போதும் ஆறுமுகம், நீ எதுக்கு எடுத்தாலும் சஞ்சயை திட்டிகிட்டே இருக்காது, அவர் பண்ணுற நல்லதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லுவாங்க. அதேமாதிரி வைரவியும் அன்றைக்கி எவ்வளோ ஹெல்ப் பண்ணார் தெரியுமா, அன்றைக்கி வயலில் தனியாக கஷ்டப்படும் போது இந்த மாதிரி சஞ்சய் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார், அவரை கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை பைரவியும் திட்டுவாங்க. ஆனால் இன்னும் சஞ்சயை பற்றி பைரவிக்கு ஃபுல்லாக தெரிய வரல. அதனால தான் பைரவி வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இனிமேல் அதாவது ஸ்னேகா வந்து அடங்கி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.